உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குருவினுடைய அதிசார வக்கர பயிற்சி. நண்பர்களே, குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு சென்றிருக்கிறார். அது உலகத்துக்கே தெரியும். கடகத்தில் அதிசாரமாக சென்றிருக்கிறார். நியாயமாக அடுத்த வருஷம் கடகத்துக்கு அஃபிஷியலாக அடுத்த வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி பெயர்கிறார். அதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராமை ப்ரீபோன் பண்ணி இப்பயே அதிசாரமாக கடகத்துக்கு சென்றிருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். இதில் நவம்பர் 11 டிசம்பர் 5 வரையிலான அதிசார வக்கர பயிற்சி. கடகத்திலே வக்கரமாக தலைகீழாக செல்கிறார். கடகத்திலே வக்கரமாக. அப்போது ஒரு கிரகம் நார்மலான டைம்லேருந்து பயிற்சி அடைஞ்சு அதில் வக்கரம் அடைஞ்சால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது குரு பகவானுடைய பயிற்சியும் வக்கரமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் நாம் இதை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறோம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார வக்கர பயிற்சி நற்பலன்களை ஏற்படுத்த போகிறது, யார் யாரெல்லாம் குபேர யோகங்களை அடைய போகிறாங்க, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது போன்றவற்றை ராசி ரீதியாக நாம் பார்த்துவிடும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய அதிசார வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது, வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எல்லாம் இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி தரப்போகிறது. பெரிய பெரிய திருப்பு முனைகளை தரக்கூடிய ஒரு பயிற்சி என்றால் அது இந்த பயிற்சி தான் என்பதில் மிகையாகாது. காரணம் என்னவென்றால் குரு பகவான் 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். நண்பர்களே, ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. நம்ம யார்கிட்டையாவது ஒன்று கேட்குறோம். என்ன கேட்குறோம்? சார், எனக்கு திருமணம் ஆகிற யோகம் இருக்கா, எனக்கு குழந்தை பிறக்கிற யோகம் இருக்கா, எனக்கு வெளிநாடு போகிற யோகம் இருக்கா? இப்போ யோகம்னா அப்படி தானே கேட்குறோம். இப்போ யோகம்னா என்ன அர்த்தம்? யோகம்னா பிராப்தம் என்று பொருள். இந்த யோகம்ங்கிற இடத்துல குரு பகவான் வந்துட்ட உடனேயே என்ன ஆயிடுச்சு? யோகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பொன்னார் மேனியன் குரு பகவான் அவர் 1 மற்றும் 10 கூடையவர். 1 10 கூடையவர் உச்சம் பெற்று 6ஆம் இடத்தில் இருக்கிறார், 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்போது பொன்னான யோகங்களை அள்ளி அள்ளி தருகிறார். ராசிநாதன் வேற உச்சம். அப்போ என்ன ஆகும்னா, எடுத்த காரியங்களில் ஒரு கூர்மையான விஷன், நம்ம இதைத்தான் பண்ணணும், நம்ம இப்படி என்ன பண்ண போகிறோம்னு தெரில, நம்ம தொடர்ந்து இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணணும் போன்ற எண்ணங்கள் வருகிறது. ராசிநாதன் கூர்மை பெறுகிறான். கூர்மையாக யோசிக்கிறீங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஒரு பறவை இருக்கிறது. பறவையின் பெருமை எது? நம்ம சொல்கிறோம் ஒரு பறவைக்கான பெருமை எது? உயர உயர பறத்தலா? இல்லை. பறவைக்கான வெற்றி எது சொல்லுங்க? நீல பறத்தலா? இல்லை. உண்மையிலே பறவைக்கான வெற்றி இத்தனை பெரிய வானத்தையும் மறந்து அது தன்னை மட்டுமே பார்க்க வைக்கிறதே, அதுதான் பறவையின் வெற்றி. ஒரு பறவை இருக்குது, நீங்கள் அதை மட்டும் தான் பார்க்குறீங்க, வானத்தையே மறந்துட்டீங்க. அந்த மாதிரி மீனராசிக்காரர்கள் 5ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது எவ்வளோ பெரிய க்ரௌட் இருந்தாலும் நீங்கள் அவங்கள மட்டுமே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மாஸ் ஃபிகராக மாறுவாங்க. ஒரு தொழிலில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறுவாங்க. எதாக இருந்தாலும் சரி, இது நம்ம கடை, இது நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே, இது என்ன புதுசாக இருக்குது இந்த ஐடியா, ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, வித்தியாசமான ஐடியா எல்லோருடைய கவனத்தை பெறுகிறது. நண்பர்களே, நீங்கள் என்ன தான் எவ்வளோ வேணால் நீங்கள் கமர்ஷியலாக திங்க் பண்ணலாம். ஆனால் நீங்கள் திங்க் பண்ணுறதெல்லாம் ஜெயிச்சிருமாங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. நீங்கள் திங்க் பண்ணுறதெல்லாம் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கும்போது தான், 5ஆம் இடத்துல இருக்கும்போது தான் நீங்கள் திங்க் பண்ணுறதெல்லாம் ஜெயிக்குது. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றினா நீங்கள் எதை நினைத்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வல்லமையை தரக்கூடியது யார்? குரு பகவான். 5இல் இருப்பவர் 5இலிருந்து 5ஆம் பார்வையாக 9 பார்க்குறார். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே யோகத்தில் இருக்கார் குரு. அவர் பாக்கியத்தை பார்க்கிறார், பாக்யஸ்தானத்தை பார்க்குறார், அதிர்ஷ்டத்தை பார்க்குறார். அப்போ அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார்? அதிர்ஷ்டத்தை பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், லாட்ரி சீட் ஆகட்டும், அது எதுவாகட்டும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை டபுள் பண்ணி தரார். உங்களுடைய விஷயங்களில் வெற்றிகளை தருகிறார். அப்போ அடுத்ததாக இந்த 9ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு, அடுத்த குரு பகவான் உங்களுடைய உடம்பை பார்க்குறார். 11 பார்க்குறார், அப்புறம் உடம்பை பார்க்குறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது லாபம் அதிகரிக்கிறது. எதை செய்தாலும் அதில் ஒரு வெற்றி, எதை செய்தாலும் அதில் ஒரு லாபம், எதை செஞ்சாலும் அதில் ஒரு பயன் என்பது கிடைக்கிறது. குரு பகவான் லாபத்தை பார்க்கிறார். அப்போ நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸை
வேற, இப்போ பண்ண போகிற பிஸ்னஸ் என்பது வேற. இப்போ நான் எக்ஸ்ட்ரா லாபம் வச்சு பண்ண போகிறேன் பாருங்கள், நான் எப்படி சேல்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சில பேர்லாம் சேல்ஸில் அப்படியே அப்படி பிடிப்பாங்க, ஜூட்னு பிடிப்பாங்க கிளைண்ட்டு. எப்படி பிடிக்கிறாங்கன்னே தெரியாது. அது அவங்க சாமர்த்தியம், அவங்களுக்கு அந்த சக்தி உண்டு. எப்படியாவது பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, அந்த ஆக்டிவிட்டி ஃபில்லப் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு வெறி வருது, ஒரு வேகம் வருது. இது அத்தனை விற்று காட்டுறேன் பாருங்கள். இன்சூரன்ஸ் பாலிசியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான பிளான்ஸ் பிடிக்கிறவங்க, அவங்கெல்லாம் ஒரே மாதத்தில் டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவாங்க. என்னடா இது இயர் டார்கெட்டை இப்போ அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, மந்த் டார்கெட்டை தான் அதை வச்சுக்கப்போ 3 மாத டார்கெட்டு முடிச்சிட்டேன், இனிமேல் நான் எதுவும் கேட்கக்கூடாது, நான் கம்பெனிக்கு சும்மா வருவேன் போவேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவை ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க கையில். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கையிலே கம்பெனிக்கு லாபம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிடுறார். அடுத்ததாக குரு என்ன பண்ணுறார், தொடர்ந்து அடுத்து எதை பார்க்குறாருன்னா உங்களுடைய உடம்பை பார்க்குறார். மீனராசிக்காரர்களுக்கு உடம்பை குரு பகவான் பார்க்கும்போது உடலில் இருக்க ரோகங்கள் சரியாகிறது, பிரச்சனைகள் தீருகிறது. உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எதெல்லாம் உடம்புல பிரச்சனைகளாக வியாதிகளாக இருந்ததோ அதெல்லாம் சரியாயிடுது. இனி ரோகமே இல்லை உடம்புல அப்படிங்கிற மாதிரி. சில பேர் மீனராசிக்காரர்கள் உடம்புல சனி இருந்ததுனால படாதபடப்பட்டிருப்பீங்க. எங்கேருந்து வந்ததுன்னு தெரில சார், ஜென்ம சனி என் உயிர் எடுக்குது, உடம்புலேயே உட்காந்து உடம்புல வியாதியை கொடுத்துக்கிட்டே இருக்குது, மந்தத்தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்குது, எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பண்ணுது. 5ஆம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது மங்களச்சனியாக மாறிவிடுகிறார். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைத்து விடுகிறது. உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்து குருங்கிற ஒரு பாயிண்ட் போதுங்க. ஏன்னா குரு சந்திர யோகத்தை அவர் தருகிறார். அது சந்திரனுடைய வீடு, குரு அங்கே உச்சமாகிறார். அப்போ குரு சந்திர யோகம் தன்னால் வருகிறது. குருச்சந்திர யோகத்தை தொடர்ந்து குரு என்ன பண்ணுறார், 5ஆம் பார்வையாக 10ஆம் இடமாக 9ஆம் இடமாகப்பட்ட செவ்வாயுடைய வீடு சந்திரமங்கல யோகத்தை பார்க்கிறார். சந்திரமங்கல குருச்சந்திர யோகம். அடுத்ததாக குரு உடம்பை பார்த்துடுறார். உடலில் ஏற்றமும் மாற்றம், உங்கள் எண்ணங்களில் மாற்றம். நம்ம ஏன் பிஸ்னஸ் இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஏன் மாற்றி பண்ணக்கூடாது, நம்மளே ஏன் இறங்கி வேலை செய்யக்கூடாது, வர்றதெல்லாம் நானே பார்க்குறேன், நானே பேசுகிறேன், நானே இறங்கி வேலை பார்க்குறேன் போன்ற எண்ணங்கள் உருவாகிறது. அதுதான் வாழ்க்கையோட முக்கியமான விஷயமே என்று நீங்களே இறங்கி வேலை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமே உங்களுக்கு வெற்றிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. வெற்றி எப்பொழுது வருது, நீங்களே இறங்கி வேலை பார்க்கணும்னு என்றைக்கு முடிவு பண்ணிட்டீங்களோ நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுடைய வெற்றி என்பது எப்பொழுது வருகிறது என்றால், அவர் செய்யலை இவர் செய்யலை. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நண்பர்களே, ஒரு விஷயத்தை அழகாக பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணாதான் அது அழகாக வரும். உங்களுடைய கனவுகளை இன்னொருத்தர் கண்களால் காண முடியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணணும், நீங்கள் எப்படி யோசிச்சிங்களோ அப்படி பண்ணுங்கம்பாங்க. அப்போ ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது நீங்கள் வடிவமைத்தபடி உங்கள் கம்பெனி வரும், நீங்கள் நினச்சபடி ப்ராஃபிட் வரும். ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க மீனராசிக்காரர்களுக்கு. சிறப்பு. அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா அருள் புரியக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா வேள்விகளில் பங்கு பெறுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் 48 நாட்களில் நாங்கள் அதற்குரிய சொல்யூஷன்ஸை கொடுத்துருவோம். உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.